நில்லு. இதுவரைக்கும் இங்க வேலை பார்த்தே இல்லையே, புதுசா இருக்கியே, யாரா நீ? அவங்கிட்ட வேலையை வாங்கிட்டு அப்புறம் வேலையை காட்டலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவசரப்பட்டேடா. ஐயா யாருன்னு தெரியல? கும்பிட்டுக்கோ. இவர்தான் D2 போலீஸ் ஸ்டேஷன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் பிரசாத். இன்ஸ்பெக்டர், போலி மருந்துகளை தயார் பண்ணி மார்க்கெட்ல வித்துருக்காங்க. போன வாரம் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல போலி மருந்துகளை கொடுத்ததுனால 20 குழந்தைங்க செத்து போச்சே, அதுக்கு இந்த கும்பல் தான் காரணம். இவங்கள தூக்கல பண்ணு. ராஸ்கல்ஸ். உடனே எஃப்ஐஆர் எழுதி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்க. எஸ் சார். ஹலோ, பிரசாத் ஸ்பீக்கிங். இன்ஸ்பெக்டர் பிரசாத், நான் மினிஸ்டர் பி ராமநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார். இன்னைக்கு காலையில நம்ம ஸ்டேஷன்ல ஜம்பநாதன் ஒருத்தரையும் அவரை சேர்ந்த சிலரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களாமே? எஸ் சார். அவங்களை கொஞ்சம் வெளியே விட்டுறணும். ஐ எம் சாரி சார், அது மட்டும் என்னால முடியாது. அவங்க என்ன குத்தம் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? போன வாரம் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல 20 குழந்தைங்க செத்து போச்சே, அதுக்கு இந்த ராஸ்கல்ஸ் பண்ண போலி மருந்து தான் காரணம். அதுவும் தெரியும். அவங்களை ரிலீஸ் பண்ணிடுங்க. கேஸ் ஒன்று ஃபைல் பண்ண வேண்டாம். ஐ எம் சாரி சார், அது மட்டும் என்னால முடியாது. கொஞ்சம் இருங்க. ஹலோ, நான் மினிஸ்டர் ஜெகநாதன் பேசுறேன். எஸ் சார். அவங்களை ரிலீஸ் பண்ணிடுங்க. சார், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க சார். ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுமில்ல. மினிஸ்டர் பிஏவும் அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஜெகநாதனும் பேசினாங்க. என்னவா? இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்கமே இந்த கும்பலை ரிலீஸ் பண்ணணுமா? நமக்கு எதுக்கு சார் பெரிய இடத்து பொல்லாப்பு? இன்ஸ்பெக்டர், நான் குழந்தையா இருந்த காலத்துல இருந்தே இந்த காக்கி சட்டையிலையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் எனக்கு அளவிட முடியாத ஆசை. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா விளையாட்டு கூட இந்த வேலையை பத்தி நினைச்சிருக்க மாட்டேன். சார், அப்போ அவங்கள ரிலீஸ் பண்ணிடலாமா? கொஞ்சம் பொறுங்க.
இங்க வாமா. கான்ஸ்டபிள், இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? பெரிய திருடி சார் இவ. காசு போட்ட பால் வருமே அந்த மெஷின்ல எட்டனா காசு மாதிரி எதையோ பண்ணி வச்சு அதை போட்டு தினம் பால் திருடி இருக்கா சார் இவ. ஏமா உண்மையா? ஆமாங்க. ஏமா திருடின? என் பசி பொறுத்துக்கலாங்க, ஆனா என் குழந்தையோட பசி என்னால பொறுத்துக்க முடியலைங்க. இந்த பெரியவர் என்ன தப்பு பண்ணிருக்காரு? 250 ரூபாய்க்கு போலி செக்க கொடுத்து மோசடி பண்ணிருக்காரு. என்ன பெரியவர, இவர் சொல்றது உண்மையா? ஆமா சார். பையனுக்கு கடைசி வருஷம் பிஏ பரீட்சைக்கு பணம் கட்ட முடியல, எனக்கு வேற வழியும் தோணல, போலி செக் கொடுத்துட்டேன். அவன் பரீட்சையில பாஸ் ஆயிடுவான், அப்புறம் கவலை இல்ல. பிள்ளைங்களை படிக்க வைக்கிற வருத்தம் எங்களுக்கு தான் தெரியும். இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஜம்புநாதன் கும்பல் பண்ணதை விட இந்த அப்பாவிங்க அப்படி என்ன பாவம் பண்ணிட்டாங்க? அந்த ராஸ்கல்ஸ் அத்தனை பேரையும் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடியே இவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்றீங்க. சார். Do what I say, please. எஸ் சார். கான்ஸ்டபிள். ஐயா வர்றாங்க. டேய், ஜெயிலை விட்டு வெளியே போகும்போது வர்றேங்கன்னு சொல்லாதடா, போறாங்கன்னு சொல்லு. அப்ப போறாங்க. Bastards. மரகதம், May I come in? வாங்க இன்ஸ்பெக்டர் சார். ஏன் இவ்வளவு லேட்டு? நேரத்துல தான் புறப்பட்டு வந்தேன். நாளைக்கு உனக்கு ஊருக்கு போறதுக்கு டாக்ஸி கிடைக்கல. என் மெக்கானிக்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு கார் அனுப்பணும். காலையில 5 மணிக்கு கரெக்டா கார் வந்துரும், தயாரா இருக்கு. தேங்க்யூ. என்னது நிறைய போட்டோ இருக்கு? தேசிஸ் எழுதிட்டு இருக்கேன். தாளமலையை பத்தி தானே? அட, எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இப்ப கொஞ்ச நாளா உனக்கு தாளமலைங்கிற பேர்ல ஒரு பைத்தியமே பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த மலையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கூட அம்போன்னு விட்டுருவ போல இருக்கு. சச்சா. அதுக்கப்புறம் நானும் தாளமலைக்கு போய் வேற யாராவது பொண்ணு கிடைக்கதானே அலைய வேண்டியதுதான். கரெக்ட். உங்களுக்கு காட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணுதான் கரெக்டா இருக்கும். ஆமா, இது யார் போட்டோ? இவளை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ராத்திரி போதாது. பரவாயில்ல சொல்லு, எனக்கும் கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. குறிப்பிட்டு சொல்ல போனா அங்க இருக்கிற வேலனை பத்தி அவசியம் சொல்லி ஆகணும். ஏன்னா பொதுவா எந்த ஒரு மிருகமும் தனக்கோ தன்னோட கிராமத்துல உள்ளவங்களுக்கோ ஏதாவது கெடுதல் பண்ணிட்டு மைல் கணக்கா ஓடி மறிச்சு போனா கூட அதை தேடி கண்டுபிடிச்சு குறிப்பாத்து வேட்டையாடுறதுல வேலனை தவிர வேற யாரும் அந்த காட்டுக்குள்ள இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்ல போற கதைக்கு இவதான் கதாநாயகி. இவ பேரு வள்ளி. ஒன்னு கும்பிட்டுட்டு போனா நினைச்சதெல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்க. நீதான் எங்களையும் எங்க கிராமத்தையும் காப்பாத்தணும். ஏண்டா இது என்னடா ஓயான மட்டும் தனம் பிள்ளையார்களுக்கு வந்து பூசை பண்ணுது? ஒரு தடவை தாங்க சொல்லி கொடுத்த, தினம் மறக்காம செய். யானைக்கு மட்டும் ஒரு குணம் உண்டு. என்னன்னு கேட்டா, யாராவது அதுக்கு நல்லது சொல்லி கொடுத்தா காலம் பூராவும் மறக்கிறது இல்ல. கெட்டது எவனாவது பண்ணிட்டாலும் அதையும் சாகுற வரைக்கும் விடுறது இல்ல. சுருக்கமா சொல்ல போனா உன்ன மாதிரின்னு வச்சுக்கேன். நான் வரேன். பொங்கலை கட்டிக்கணும்னா 2 பாலை அரிசி கொடுக்கணும், 2 பாலை நெல்லு கொடுக்கணும், 2 பாலை கம்பு கொடுக்கணும், 5 தென்னை குருத்தோலை கொடுக்கணும். ஆராய்ச்சிக்காரமா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. கருக்கல்ல போய் ஆத்துல வலை கட்டி வச்சிட்டு வந்தேன். வலையில மீன் விழுந்திருக்கு. அதை எடுக்கலான்னு போனா இவ திருடி மடியில கட்டிட்டு இருந்தா. என்ன பார்த்த உடனே ஓடியாந்துட்டா. மரியாதையை மீன் கொடுத்துட்டு சொல்லுங்க. என் வள்ளி, நீ மீன் திருடியா? இல்லையே, நான் தான் பிடிச்சேன். உண்மையை சொல்லு. ஆமா, திருடின. அத அவகிட்ட கொடு. வந்து இப்ப கொடுக்க போறியா இல்லையா? இந்தா, நீயே வச்சுக்க. உலகத்துல இல்லாத மீன் இவ பிடிச்சிட்டா. சின்ன சின்ன மீன் கறியாக்கின கூட நல்லா இருக்கு. அது அவளுக்கு நல்லா இருக்குமா? வரேம்மா. உன்னை இருடி, நீ வாங்க சொல்றேன். ஏன் இப்படி எல்லாம் திருடுற? ஒண்ணுமில்ல, இந்த மீனா என் மச்சானுக்கு உசுறு. இது இருந்தா ஒரு சட்டி கூழ கூட குடிக்கும். அதனாலதான் அவ வீட்டு வலையில நான் கைய வச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்க கூடாது மூதேவி. வலையில கைய வைக்கும் போதே வந்து தொலைஞ்சிட்டா. ஐயோ, உன் பழக்கத்தை நீ மாத்திக்க மாட்டல? இது எனக்கு ரொம்ப சகஜம், இதுல தப்பே இல்ல. சரி வா போலாம். ஆமா, எதுக்கு எடுத்தாலும் மச்சான் மச்சாங்கிறியே, அதை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? தெரியாது.
என் மச்சானை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல வேற எந்த பொண்ணு வேணாலும் கேட்டு பாருங்க, எல்லாரும் அதைத்தான் சொல்லுவாங்க. என்கிட்ட மீனை பறிச்சுட்டு போனாலே அவ கூட அவளுக்காக அதை ஆக்கிக்க மாட்டா, அவ மச்சானுக்காகத்தான் சண்டை போட்டு அதை வாங்கிட்டு போயிட்டா. அதுக்காக ஏன் இப்படி திருடுற? திருடுறது கெட்ட பழக்கம் தெரியுமா? கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம்னு பார்த்தா அப்பப்ப இந்த ஊர்ல மீன் கறி எல்லாம் கிடைக்காது. நீ மட்டும் வராம இருந்திருந்தா என் மச்சான் உழுவ மீன் கறியை ஒரு புடி பிடிச்சிருக்கும். பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? உன்னை மாத்தாம நான் இந்த ஊரை விட்டு போக போறதில்ல. அத கூட இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு என் மச்சான் வேட்டைக்கு போனா எப்படி இருக்கும்? இனிமே நீ திருடக்கூடாது, நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும். என்ன, நான் சொல்றத கேட்கணும். சரிம்மா, இனிமே வேணா பாருங்களேன், நீங்க சொல்றபடி நான் கேக்குறேன். எப்படியோ உன்கிட்ட இருந்து இந்த திருட்டு பழக்கம் போனா சரி. நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு சின்னதா ஆரம்பிக்கிற இந்த பழக்கம் நாளைக்கு பெருசாயிடும். இந்த பழக்கத்தை ஆரம்பத்திலே நிறுத்துறது நல்லது. சரியா? நான் சொல்றது ஏதாவது ஏறுதா? எங்க போயிட்டா இவ? என் கூலிங் கிளாஸ் இங்கதானே வச்ச? கை வச்சுட்டா. இவளை திருத்தவே முடியாது.